ஹலோ கைஸ், நீ கேட்டிருக்க டெய்லி சுவாரஸ்யம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பறக்க பறக்க காசி தாத்தாஸ்லாம் வந்து என்ன அணி எடுத்திருக்காங்க சிஎஸ்கே அணிக்கின்றதை பற்றி பார்ப்போம். போய் உட்காந்தாங்க. இந்த வாட்டி மிக்சர் சாப்பிடாம நல்லா ஆக்ஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் வந்து ஃபார்மில் இல்லாத பிளேயராக திருப்பி தூக்கி போட்டிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதுலாம் தெரியல. இந்த வீடியோவில் வந்து நம்ம சிஎஸ்கே ஃபுல் ஸ்குவாடையும் பார்க்குவோம். அதுக்கப்புறம் வந்து பிளேயிங் 12 எது கரெக்டாக இருக்குன்றது பார்த்து பார்ப்போம். காசி தாத்தா எடுத்த அணி நல்லா கிளிக் ஆகுமா அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கே வந்து 5 பேர் வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ருத்ராஜ், ஜடேஜா, பத்திரானா, சோம் டுபே, அப்புறம் வந்து எம்எஸ் டுடே. அதை தவிர்த்து வந்து எடுத்த பிளேயர்ஸில் வந்து கான்வே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல பிக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ராகுல் திரிபாத்தி ஃபார்மில் இல்லாத பிளேயர், அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அஸ்வின், ஹோம் கமிங் அஸ்வின், அப்புறம் கலீல் அகமத் நல்லா பாலை வந்து ஸ்விங் பண்ணி சூப்பராக போடுவாப்பில். நூர் அகமத் நல்லா ஸ்பின்னிங் ட்ராக்கில் வந்து தரமாக போடுவாப்பில். சும்மா சேப்பாக்க மைதானத்தில் ஒரு பின் எடுப்பார்ன்ற சந்தேகம் இல்லை. விஜய் சங்கர் ஃபார்மில் இல்லாத விஜய் சங்கர் எதுக்கு எடுத்துருக்காங்க. ரச்சின் ரவீந்தர் எடுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து சாம் கரன், சிட்டி குழந்தை சாம் கரன் ரிட்டன் டு சென்னை. அதுக்கப்புறம் வந்து கம்போஜ் நல்லா பவுலிங் வந்து வேறு லெவலில் போடுவாங்கன்னு. சிஎஸ்கே வந்து பவுலர்ஸ் வந்து தூக்கி தூக்கி சொருவி இருக்காங்க. எதுக்கு அவ்வளோ பவுலர்ஸ்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ரஷீத் எடுத்திருக்காங்க. அப்புறம் முகேஷ் சௌத்ரி, தீபக் கூடா ஃபார்மில் இல்லை தீபக் கூடா, அப்புறமேட்டு வந்து நேதன் எலிஸ், அதுக்கு அடுத்து ஓவர்டன் வந்து ஒரு சரியான ஹிட்டர். சிஎஸ்கே அன்றைக்கி ஹிட்டர் இல்லைன்னு பல இடங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் ஓவர்டனோட ஹிட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் அவர் பிளேயிங் 11 இருப்பார்ன்றதான் சந்தேகமான ஒரு விஷயம். அப்புறம் குருபத் சிங் எடுத்திருக்காங்க. எத்தனை பவுலர் எடுப்பீங்க? ஐயோ, போன வாட்டி தெரியாமல் கேட்டோம், பவுலரே இல்லை, என்ன பண்ணுறீங்கன்னு. இப்போ பேக்கப்பாக போட்டு தளிக்கிறீங்களே. சூப்பர். நேதன் எலிஸ், அதுக்கப்புறம் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா, சேஸ் கோபால், பெடி அண்ட் ஃபைனலி சித்தார்த் வந்து நம்ம தமிழ்நாட்டு பையங்க, சரியான ஒரு பவுலர். நல்ல ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் எடுத்திருக்காங்க. நான் க்ரூம் பண்ணுவாங்க நம்புகிறேன். பிளேயிங் லெவன்லேயும் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பிளேயிங் லெவன் வந்து இதுவாக இருக்காது. ஒரு தரமான ஒரு டீமாக தெரியுது. பார்க்கும்போது எல்லாமே ஒரு சில பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் பவுலர்ஸாக இருக்காங்க, அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்டர்ஸாக இருக்காங்க. எல்லாமே வந்து மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும். ஏன்னா வந்து தீபக் கூடலாம் பேட்ரி அடிக்க ஆரம்பித்தாருன்னா பொழந்துருவார். அதே மாதிரி வந்து திரிபாத்தி வந்து அடிக்க ஆரம்பித்தாருன்னா பொழந்துருவார். அதனால் வந்து தீபக் கூட திரிபாத்தியில் ஒரு நல்ல பிக்குன்னு தான் சொல்லுவேன். சாம் கரனும் இன்னும் ரவுண்ட் வந்து பவுலிங் போடுவாப்பில். பேட்டிங்கில் வந்து பட்டுச்சுன்னா பட்டா பாக்கியம் பராட்டி லேகியம் தான். விஜய் சங்கர் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து கடந்த காலமாக வந்து அவரோட ஃபார்ம் வந்து ரொம்பவே கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் சிஎஸ்கேல வந்து வாய்ப்பு கொடுத்து நல்லா பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இந்திரன் சந்திரனை பற்றி சொல்லவே தேவையில்ல. அந்த காம்போ வந்து தெரிக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா வந்து ஜடேஜாவுக்கு இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி, ஆனால் அஸ்வினுக்கு இது பெர்மனெண்ட் ஹோம் கிரவுண்டு. அதனால் ஒரு சரமான சம்பவம் இருக்குது இந்திரன் சந்திரன் கிட்டேருந்து. இந்த வாட்டி சிஎஸ்கே பவுலிங் யூனிட் வந்து ஒரு தரமான ஒரு பவுலிங் யூனிட்னு சொல்லலாம். எங்கேயுமே பிசுறு தட்டாமல் ஒரு பவுலிங் யூனிட்டாக இருக்கும். பட் பேட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது, கான்வேயோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுது, ரச்சின் ரவீந்தரோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்றலாம் கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். எல்லா கேள்விக்கும் பதில் கூட விரைவில் தெரிஞ்சிடும். ஐபிஎல் 2025 வேறு லெவலில் இருக்க போது ஒரு தரமான ஒரு ஸ்குவாடுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்குவாடில் என்னோடய பிளேயிங் லெவன் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ரேட்டிங்கும் சொல்கிறேன். இந்த ஸ்குவாடுக்கான ரேட்டிங் வந்து நான் வந்து 10க்கு 7.9 கொடுப்பேன். அப்படி எல்லா அம்சமும் இருக்குது. ஏன்னா 51 கோடியோட உள்ளே வந்தாங்க. ஒரு நல்ல பிக்கு தான் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிளேயரையும் வந்து 8 கோடிக்கு மேலே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நூர் அகமத்தை வந்து 10 கோடிக்கு எடுத்தது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. எப்பா நீ 10 கோடிக்கு எடுத்தியா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து எல்லாமே வந்து ஒரு சரியான பிக்கு தான். நூர் அகமத்தை ஒரு சரியான பிக்கு தான். சேப்பாக்கில் வந்து 3 ஸ்பின்னர்லாம் இறக்கி விட்டாங்கன்னா யாரும் அங்கே தொட முடியும், 150 கூட தாண்ட முடியுது. அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடாக தான் இருக்குது. இருந்தாலும் சிஎஸ்கேக்கு ஆப்போனண்ட் எப்பயுமே எம்ஐயாக தான் இருந்திருக்கு. சிஎஸ்கே இந்த வாட்டி எம்ஐயை பீட் பண்ணுமான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். போன வாட்டி பீட் பண்ணிட்டாங்க சேப்பாக் கிரவுண்டில். ஆனால் எல்லா வாட்டியும் பீட் பண்ண முடியுமான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாட் வச்சு எம்ஐ ஸ்குவாடை பீட் பண்ண முடியுமா? மறக்காம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா எம்ஐயில் பிளேயிங் 11 தாண்டி பிளேயிங் 22மே வந்து ஒரு கடப்பாரியாக தான் தெரியுது. அதனால் வந்து யாரை மாற்றினாலும் எங்கே மாற்றினாலும் அடி தான், உததான். பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து சிஎஸ்கேல போன வருஷம் சாட்னர் இருந்தார், இந்த வருஷம் எம்ஐயில் சாட்னர் போயிருக்காரு. போன வாட்டி சிஎஸ்கே வந்து சாட்னர் யூஸ் பண்ணல. பட் இந்த வாட்டி எம்ஐ யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எல்லாம் யோசித்து கொஞ்சம் டைம் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட முடிவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னோடய பிளேயிங் லெவனை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோடய பிளேயிங் லெவன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக வந்து ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் ஜெய்க்வாத் மற்றும் டெவன் கான்வே ஓப்பனிங் அனுப்புவேன். அடுத்து வந்து ஒன் டவுன் நான் சொல்லவே தேவையில்லை, தீபக் ஊடா இல்லாட்டி ராகுல் திரிபாத்தி, இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தரை வந்து ஒன் டவுன் இறக்குவேன். அடுத்தடுத்து நம்பர் 4 வந்து ரச்சின் ரவீந்தரை இறக்குவேன். வேணால் வந்து ரச்சின் ஃபார்ம் டிபெண்டிங் ஆன் ஃபார்ம் சரியில்லைன்னா வந்து மாற்றிக்கலாம். ஊடாவை நம்பர் 4 இறக்கலாம், ரச்சின் ரவீந்தரை வந்து குறை வைக்கலாம். அந்த மாதிரி பெஸ்ட் ஆன் ஃபார்ம்ஸ் தான் இந்த நான் பட்டியல் நான் சொல்லியிருக்கேன்.
அதுக்கடுத்து நம்பர் 5 வந்து டூபேவை ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 6 ரஜடாவை ஃபாலோ பண்ணலாம், ஜடேஜா. நம்பர் 7 ஆசிஸ் அல், நம்பர் MS டோனி. நம்பர் 8 அஸ்வின். நம்பர் 9 நூர் அகமத். நம்பர் 10 கலீல் அகமத். நம்பர் 11 பத்திரானா. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராக வந்து கம்போஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். பவுலிங் இம்பேக்ட் பிளேயராக கம்போஜ். அது மாதிரி பேட்டிங் இம்பேக்ட் பிளேயராக வந்து யாரை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சங்கரை போடலான்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்கிறீங்க? பேட்டிங்க்கு விஜய் சங்கரை போடலாமா? போடலாம் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து விஜய் சங்கரை போடலாம், இல்லாட்டி பவுலிங் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கம்போஜை போடலாம். இதுதான் நம்மளோட பிளேயிங் 12. ஓகே, பறக்க தெரிக்க காசிஸ் தாத்தா எடுத்த ஸ்குவாடில் வந்து என்னோடய பிளேயிங் 11 பிளேயிங் 12 நான் சொல்லிட்டேன். உங்களோட பிளேயிங் 11 பிளேயிங் 12 நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்குவாடுக்கான ரேட்டிங் நான் சொல்லிட்டேன் 7.9. உங்களுக்கு இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது உங்களுக்கு ரேட்டிங் இருந்துச்சு மறக்க கமெண்ட்ஸ் கமெண்ட். அப்புறம் CSK MI ஓட மேட்ச் எப்படி இருக்க போகுது, தரமாக இருக்க போகுது, ஒரு ரைவல்ரி, ஒரு மாசான ஒரு ரைவல்ரியாக இருக்க போகுதுன்றதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம டெய்லி சொல்லிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.